இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு காலை நேரத்தில் ஒரு வசனத்தை முக்கியமாக வேதத்திலிருந்து வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். குறிப்பாக பாருங்கள், இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் இதை கண்டுகளித்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அநேகர் இதை பார்த்து எங்களிடத்தில் வெளியில் சொல்லுகிறது உண்டு. இந்த நிகழ்ச்சிங்க எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க உண்டு. அதனால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படட்டும். குறிப்பாக கிரேஸ் தொலைக்காட்சி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கொண்டு தினந்தோறும் உங்களுக்கு காலை 7லேருந்து 7:10 வரையும் வருகிற இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்க சிறப்பாக அவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புகள் வாக்குத்தத்தங்களை வைத்து பேசுகிறது உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தை எப்படியா சொல்லப்படுகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நினைமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர்வற்று போல இருப்பாய் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தை வசனங்கள். அருமையான தேவஜனமே, நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்றால், ஆண்டவர் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பசுமையான ஒரு சூழ்நிலையில் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நம்ம கரம் பிடித்து நடத்துவாரானால் நாம் இடறி போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இடறல் இருக்காது, தவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. ஐயோ, நான் காய்ந்து போயிருக்கிறது போல என் வாழ்க்கை இருக்கிறதே, ஏதோ ஒரு இழப்பு என் வாழ்க்கையில் இருக்கிறது போல இருக்கிறதே, ஏதோ நான் இழந்துட்டது போல என் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. காரணம், தேவன் எல்லாம் வறட்சியான சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர் மாற்றி பசுமைக்கு நம்ம நடத்துகிறவர் இருக்கிறார். அதனால் இங்கே இந்த வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், ஒன்றுமே இல்லாதப்பட்ட வறட்சியாக இருக்கிற காலங்களில் ஆண்டவர் எப்படி நம்ம நடத்துகிறார்னா, ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நினைமுள்ளதாகவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாய் என்று சொல்லி. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யோசேப்பு. அவருடைய நாட்களிலே மிக பெரிய பஞ்சம். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்களை குறித்து தெரிஞ்சிடுச்சு, இதெல்லாம் நம்முடைய சகோதரர்கள்னு சொல்லி பஞ்சங்கள் தலைவெறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் யோசேப்பை இவர்கள் கண்டு கொள்ளவில்லை. யோசேப்பு அவருடைய சகோதரர்களை கண்டுபிடிச்சிட்டார். இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் வேலையாட்களுக்கு சொல்லி சாக்கு பைகளும் பண மூட்டைகளும் கொண்டு வந்தார்கள், பொருட்களையும் தானிய வகைகளை வாங்கி கொண்டு போவதற்கு. இப்போ சகோதரர்களாச்சே, எப்படி இவருக்கு மனசு வரும் வெறும் கையோடு அனுப்புவதற்கு? பணத்தை வாங்கி பொருட்களை கொடுப்பதற்கு எப்படி மனசு வரும்? காரணம், கூட பிறந்த சகோதரர்கள். என்னதான் சகோதரர்கள் துரோகம் பண்ணியிருந்தாலும் இங்கே சகோதரத்துவத்தை இந்த யோசேப்பு அதிகமாக நேசித்து பாருங்க என்ன செய்கிற, வேலையாட்களுக்கு சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சாக்கு பைகள் முழுவதுமாய் தானிய வகைகளை கோதுமைகள் எல்லாம் நிரப்பி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பண மூட்டையை அதற்குள்ளாகவே நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்படி போல நடக்குது. இதுதான் மகா வறட்சியான காலங்களில் ஆண்டவர் சம்பூர்ணமான திருப்தியான ஒரு திருப்திகரத்தையும் ஆண்டவர் நினைமுள்ள ஒரு காரியத்தை உண்டாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. வழியில் போய் பார்க்கிறார்கள், என்னதான் நடந்திருக்கிறது. வழியில் 2 நாள் 3 நாள் பிரயாணமாகும் இல்லை. பிரயாணத்தின் போது ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி
அந்த சாக்கு பைகளை திறந்து பார்க்கையில் சாக்கு நிறையா கோதுமைகள் பண்டங்கள் உண்டு. அவன் கொண்டு வந்த பண மூட்டைகள். ஒருத்தன் சொல்கிறான் நீ திறந்து பாரு, இன்னொருத்தன் சொல்ல நீ திறந்து பாரு. எல்லா பைகளிலையும் அவங்களுக்கு கொண்டு வந்த அந்த பணங்கள் அப்படியே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு பின்பதாக சூழ்நிலைகள் வேறுபட்டு இருக்குது. சகோதரர்கள் அழைத்து வாங்க அப்படின்னலாம் சொல்லி இந்த காரியங்கள் அப்படியே நீங்கள் சரித்திரத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க. உங்களுக்கு அழகான ஒரு காரியங்கள் தெரியப்படும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு யோசேப்புடைய காரியங்கள் தான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்படி வறட்சியான பஞ்சம் ஏற்பட்ட ஒரு நாட்களில் ஆண்டவர் இந்த யோசேப்பின் நிமித்தமாக எந்த யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் விற்று போட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, அந்த யோசேப்பின் நிமித்தமாய் இந்த சகோதரர்கள் அவருடைய தகப்பன் எல்லாரும் போஷிக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இதுதான் வேத வார்த்தைக்கு அடையாளம். கர்த்தர் நித்தமும் முன்னே நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். தேவன் பாருங்க திருப்தி ஆக்கினார். அந்த தேசம் முழுதுமாக பஞ்சங்கள். ஆனாலும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனார் எல்லாரையும் ஆண்டவர் போஷிக்கத்தக்கதான இருதயத்தை இந்த யோசேப்புக்கு கர்த்தர் தந்தருளினார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் வறட்சியான சூழ்நிலையில் இருக்கலாம், காய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம், பற்றாக்குறை மேலே வாழ்க்கை காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், பட்டு போன நிலைமையில் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், யாரையோ நாடிக்கொண்டிருக்கிற, யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒன்றும் கலங்க வேண்டாம், ஒன்றும் யோசிக்கப்பட வேண்டாம். அன்றைக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களையும் அல்லது சகோதரர்களையும் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களையும் இந்த யோசேப்புடைய தகப்பனார இருக்கிறதான இந்த யாக்கோபையும் இப்படி ஆண்டவர் இந்த விற்கப்பட்டதான யோசேப்பை கொண்டு ஒரு போஷாப்பை கொடுத்து ஒரு ஆண்டவர் திருப்திகரத்தை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படி போலவே வறட்சியாக இருக்கிற, பஞ்சமாக இருக்கிற, ஒன்றுமில்லாது இருக்கிற, கை ஒன்றுமில்லை வெறுமையாக இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கப்படுகிற இந்த சமயத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் திருப்திகரத்தை கர்த்தர் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு கருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அநேகத்தில் அதிபதியாக வைக்கிற தேவன். அன்றைக்கு பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த சகோதரர்களெல்லாம் அவரிடத்துல வந்து அந்த இடத்துல இங்கே எங்கள் தேசத்தில் பஞ்சமாக இருக்கிறது, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு தானிய வகைகள் வேண்டும் என்று கேட்டு வந்தபோது தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களுக்கு எல்லா உதவிகள், அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவங்க வழியில் சாப்பிடுவதற்கு எல்லாவற்றையும் கட்டி கொடுத்து பணத்தையும் திருப்பி அனுப்பி அவங்க கொண்டு வந்த சாக்கு பைகளில் முழுமாக அந்த தானிய வகைகளை நிரப்பி உங்கள் தகப்பனையும் என்னுடைய சகோதரர் கடைசி சகோதரனையும் நான் விசாரித்து தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பக்கூடியதான இந்த நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு தந்திருப்பாரனால் இந்த வார்த்தைக்கு அடையாளம் அதுதான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்ம போஷிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஏசாயா 58:11 வசனத்தை நாங்கள் வாசித்து இதை தியானித்து யோசேப்புடைய காரியத்தை உதாரணமாய் நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் மேன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தொடர்ந்து தாங்கி நடத்தட்டும். ஆசீர்வாதியம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த பிள்ளைகளோடு கூட இந்த கரை இருக்கட்டும்ப்பா. இந்த காரிய நேரத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.